சாமந்தி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. ரோஜாவை தமிழரசி வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. இதனால ரோஜா சாமந்தியை அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்களா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக சாமந்திக்கு வந்து கால் பண்றாங்க. சாமந்தி அப்ப அர்ஜுன் கூட காய்கறி வாங்குறதுக்காக வெளியில போயிருக்கும் போது கால் பண்ணதுனால அவங்க இருக்கிற இடத்த வந்து சொல்லிடுறாங்க. இதனால ரோஜா சாமந்தி அங்க இருந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. கரெக்டா சாமந்தி வீட்டுக்கு வர்றதுக்கும் ரோஜாவும் வீட்டுக்கு வர்றதுக்கும் சரியா இருக்கும். சாமந்தியும் ரோஜாவும் ஒருத்தர் பாக்குறாங்க. ரோஜாக்கு பயங்கரமா கோவம் வருது. நேரா தமிழரசியை பாக்குறதுக்காக உள்ள போறாங்க. உள்ள வந்துட்டு தமிழரசி கால் மேல கால் போட்டு சேர்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே கேஷுவலா ரூம்குள்ள போயிட்டு என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே சேர்ல உட்கார்றதுக்காக போறாங்க. உடனே தமிழரசிக்கு பயங்கரமா கோவம் வருது. ஏய் அப்படின்னு பயங்கரமா வந்து கத்துறாங்க. அப்போ வெளியில இருந்து செக்யூரிட்டி வராங்க. ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, என்ன பார்க்கணும் அப்படின்னு என்னோட ரூம்குள்ள வந்திருக்காங்க. அவங்க என் முன்னாடி உட்கார்ற அளவுக்கு தகுதி இருக்குதா இல்லையா அப்படின்னு பாத்துக்க வேணாமா? யார் வேணும்னாலும் என் முன்னாடி வந்து உட்கார்ந்துடலாமா? அவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அந்த சேரை எடுத்துட்டு போ அப்படின்னு பயங்கரமா கத்துறாங்க. உடனே அவரும் அந்த சேரை எடுத்துட்டு போயிடுறாரு. அப்பவே ரோஜாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. என்ன உனக்கு பர்த்டேவா? அதுவும் என்னோட பையனை நீ இன்வைட் பண்ணிருக்க, அதுவும் பப்புக்கு. உனக்காக சண்டெல்லாம் போடணுமா அப்படின்னு ரொம்ப கோவமா அதை பத்தி பேச, உடனே ரோஜா அது மேடம் என்னோட பர்த்டே அன்னைக்கு சார் வரணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதுக்காக தான் நான் வந்து கூப்பிட்டேன். அவரோட அந்தஸ்தை குறைக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இல்ல. சார் வந்தா என்னோட பர்த்டே இன்னும் மறக்க முடியாததா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் அவரை நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னதுமே ஷட் அப் அப்படின்னு பயங்கரமா கோவமா வந்து கத்துறாங்க. யாரோட பர்த்டேக்கு யார் வரணும்? அவனோட ஸ்டேட்டஸ் என்ன? எனக்கு கீழே வேலை பாக்குற நூத்துக்கணக்கான பேர்ல நீயும் ஒருத்தி. எனக்கு கீழே வேலை பாக்குறவ நீ. உன்னோட பர்த்டேக்கு என்னோட பையன் வரணுமா? உனக்காக அவன் யாருக்கிட்டனா சண்டை போடணுமா அப்படின்னு ரொம்ப கோவமா வந்து கேக்குறாங்க. அந்த பப்பையே இல்லாம பண்ணிட்டேன் தெரியுமா உனக்கு? இந்த சிட்டில இருக்கிற பணக்கார பசங்க போற பப் அது. அப்படிப்பட்ட பப்பையே இல்லாம பண்ணிட்டேன். நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ ரொம்ப சாதாரணமானவ. என்னோட பையனை கூப்பிடுற அளவுக்கு அவ்வளவு பெரியவள் ஆயிட்டியா? ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்காக இங்க வந்திருக்க, அந்த வேலையை செஞ்சுட்டு போ. அந்த கோட்டை நீ தாண்டின அடுத்த நிமிஷத்துல இருந்து நீ எதிர்பார்க்காத பிரச்சனைய நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உன்னோட வாழ்க்கையே இல்லாம போயிடும், புரியுதா அப்படின்னு சொல்ல ரோஜா எதுவும் பேசாம அமைதியா நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப சாமந்தி என்ன பண்றாங்கன்னா ரோஜாக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வராங்க. நேரா ரூம்குள்ள வந்து எடுத்துட்டு வராங்க. நேரா எடுத்துட்டு வந்ததுமே வந்துட்டு காஃபி குடுக்கறதுக்காக வந்து வைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு தமிழரசி என்ன பண்றாங்கன்னா சாமந்திய பலார்னு அரையிறாங்க. இங்க வந்தவங்க யாரு, அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்காம என்னோட ரூம்ல நான் என்ன சேர் போட்டு உட்கார வச்சிருக்கேன், காஃபி கொடுத்து அவங்கள வந்து உபசரிக்கிறதுக்கு அவங்க தகுதியானவங்களா இல்லையா அப்படின்னு யோசிக்காம உன் இஷ்டத்துக்கு காஃபி எடுத்துட்டு வரியா அப்படின்னு ரொம்ப கோவமா சாமந்தியை அடிச்சிருவாங்க. உன்னை யார் இப்ப காஃபி எடுத்துட்டு வர சொன்னது? நான் சொன்னேனா அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் இல்லம்மா அப்படின்னு சொல்ல, வாயை மூடு. என் கீழே வேலை செய்யறவங்க நான் சொல்றத அப்படியே செய்யணும். உங்களுக்கு நீங்களா யோசிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு முடிவை வந்து எடுக்க கூடாது. வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி எடுத்துட்டு போக சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வெளியில ஆதவோட அவங்க அத்தையும் மாமாவும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. யாரு உள்ள இருக்கிறது அப்படின்னு கேட்க, அந்த ஏரோஸ்டஸ் பொண்ணு அன்னைக்கு வந்தாலே ரோஜா அப்படின்னு சொல்ல, உடனே ஆதவ் வந்துட்டு என்னது ரோஜாவா அப்படின்னு உள்ள போறதுக்காக போறாங்க. உடனே ரோபோ வந்துட்டு மீட்டிங் டைம் அப்படின்னு சொன்னதுனால வெளியவே நின்றுடுவாங்க. அவ எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு வந்து இவங்க எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அம்மா என்கிட்ட கூட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு ஆதவ் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இங்க பாரு, அவங்களுக்கும் உனக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சாமந்திய வந்து சொல்றாங்க. அவ இந்த வீட்டுல செய்யற வேலைக்காரி, நீ அங்க என்னோட ஆபீஸ்ல செய்யற வேலைக்காரி, அவ்வளவுதான். நீ காத்துல பறக்குற அப்படின்றதுனால நீ ஒன்னும் பெரியவளா ஆயிட முடியாது அப்படின்னு நீயே நினைச்சுக்காத. நீ பறக்கிறதுக்காக உனக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு மறந்துடாத. உனக்கு அந்த பதவி கொடுத்ததே நான் தான். அந்த சிறகு இருக்கு அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஓவரா போனா அதை நானே முடிச்சிடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டுறாங்க. இன்னொரு முறை இப்படி நடந்தா இந்த மாதிரி எல்லாம் வந்து நான் வந்து பேசிட்டு இருக்க மாட்டேன், வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்துட்டு கத்துறாங்க. ரோஜா வந்துட்டு அங்க இருந்து வெளியில வராங்க. ஆதவ் வெளியிலவே நின்றுட்டு இருப்பாங்க. ரோஜா வெளியில வந்து ஆதவ பார்த்துட்டு அழுதுகிட்டே கண்ணை தொடச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க.
அழுதுகிட்டே போனதுமே ஆதவ் யோசிக்கிறாரு, என்ன ரோஜா அழுதுகிட்டே போறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வெளியில சாமந்தி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ரோஜா கிட்ட பேசுறதுக்காக. இவகிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா என்னையும் வேலைக்காரி அப்படின்னு நினைச்சிடுவாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ரொம்ப உஷாரா இருப்பாங்க ரோஜா. சாமந்தி கிட்ட பேசக்கூடாதுன்னு. அப்ப சாமந்தி வந்து அக்கான்னு கூப்பிடுறாங்க. அங்கேயே நில்லு, அங்கேயே நில்லு, என்கிட்ட வரணும்னு நீ முயற்சி பண்ணாத. உனக்கும் எனக்கும் இடையில எப்பவும் 7 அடி தூரம் இருக்கணும். அந்த தூரத்துல அப்படியே இருந்துக்கோ. இந்த வீட்டை பொறுத்தவரை நீ யாரோ நான் யாரோ அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா அங்க இருந்து கிளம்புறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.